பூ வாங்குறீங்க? பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பூ கொடுனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. புதுசா கல்யாணம் ஆனாங்க, பழசா கல்யாணம் ஆனாங்க, எங்களுக்கு தெரியாது. என்னமா சொல்லிட்டா இப்படி வள்ளு நூலுற? நான் 1 முழமும் வாங்குவேன், 2 முழமும் வாங்குவேன். அது ஏன் இஷ்டம். நீ என்ன கேக்குறது? ஏமா வயசுக்கேத்த புத்தி வேணா? 40 வயசுல நாய் வேணா வருவாங்க. ஆனா உனக்கு இப்ப பேய் வேணா பிடிச்சிருக்கு. இப்ப உனக்கு மட்டும் பூ வாங்க முக்கியம். நீ பாட்டி பூ தலை வச்சிருந்திய வீட்டுல சின்ன வயசுல மாட்டிருக்கான்னு தெரியல. அவளுக்கு பூ வாங்க சொல்லல உனக்கு? என்னமோ உன் சம்பாத்தியத்துல நான் பூ வாங்கி வச்சிட்ட மாதிரில உனக்கு கோவம் வருது. உன் பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பா. பெத்த கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். 10 குறைக்கு உங்க 2 பேரையும் உட்கார வச்சு சோறு வேற போடுற. அதுவே தண்டம். இப்ப பூ வேணும்னு கேப்ப, அப்புறம் புடவை வேணும்னு கேப்ப. நான் எங்க போறது? அப்போ நான் வேலை இல்லாம இருக்கிறத குத்தி காட்டுறேன் இல்லையா? அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா, பழமொழிதான் பெருசா சொல்றாங்க. ஜான் பிள்ளையா ஆண் பிள்ளையான்ட்டு. வேலை வெட்டி இல்லைங்கிறதுக்காக பரவாயில்ல இந்த வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சீதா, நீ கவலைப்படாத. இது என்ன பூ? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கிட்டா உனக்கு கூட நிறைய பூ வாங்கி தரேன். என்ன நீங்க சம்பாரிச்சுதான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அதை உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு போதும். சீதா, இதோ வந்துட்டேன் அத்தை. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, அம்மியில 2 தேங்காய் பத்த வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு அப்பவே பூ வாங்கி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, என் மகளும் நீதான். எம்மாடி, என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னுதான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. சீதா, சீதா, நாட்டுல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீட்டுல கரண்ட் கூட கட்டாய போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்தியாவிலே பிறந்திருக்க மாட்டேன். அடுத்த ஜென்மம் இருந்தா இந்தியா பிறந்தாலும் சரி அது ரஷ்யா தான், இல்ல பிச்சிகான பிறந்தாலும் சரி அது அமெரிக்கா தான். இந்தியாவை காணாம்பா. ஏங்க, உங்க ஃபியூச்சரை பத்தி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, நீ ஒருத்திதான் பாக்கி. நான் வேலை இல்லாம இருக்கிறத நீயும் குத்தி காட்டுற இல்லையா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. தப்பி தவறி வேற எவனாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க போய் செய்யாதீங்க. எதுக்குன்னா என் புருஷன் யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது பாருங்க, அதுக்குதான். அது சரி, தினம் முந்தானியே பிடிச்சிட்டு வந்துட்டு தண்டை சோறு சாப்பிடணுங்கிற இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. வேற எப்படி? ஏன் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடாது? சொந்த தொழில் தானே. நானும் யோசிச்சேன். நீ சொல்ற மாதிரியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உருப்படாதவன், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஏதாவது வேலை வெட்டி தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுமா? சரி, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது சரி, நீ கொடுக்க போறியா? எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நம்ம 50,000 போட்டாலும் பேங்க்ல 50,000 கடன் வாங்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இத பாரு, உங்களை யாரையும் நம்ப தயாரா இல்ல. 1ஆம் தேதி புறப்பட்டோம், நான் யாருன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குற? 2 லாட்டரி சீட் வாங்கிட்டேன், அதை நம்பித்தான் சொல்றேன். என்ன வெயிலு, என்ன வெயிலு. இப்படி புரட்ட விடுறான், தலைகளை படுத்திருக்கான். அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யாரவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான், தீவட்டி தடியன்? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, நீ பணத்தை வாங்கிட்டு வந்திய என் பேத்திக்கிட்ட சவுரி முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவைய உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துடு, இல்ல சவுரி முடிய கொடு. சவரி முடி ரெடி. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வர்றேன். சரிதான், கடைசி வாட்டி ஜாக்கிரதை.
அப்பா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடா? ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யார் நீ? யார் நீ? ஏண்டா என் வீட்டு சோத்த தின்னுபிட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாடுறா, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன கழுத்தையே காணாம மரியாதையா இறங்கி ஓடு. சாமி கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். ஐயோ, சாப்பாடா? எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வரேங்க, வரேங்க. பிறந்த வீட்டுல பொண்ணுகளுக்கு நகை போட்டு அனுப்புறது போற இடத்துல காலம் பூரா கண்ணை கசக்காம இருக்கிறதுக்காக. அதை அவசரப்பட்டு கழட்டி கொடுத்துட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஃபேக்டரி வச்சு கொடுத்தாளா? ஃபேக்டரி எவனாவது ஆரம்பிச்ச அன்னைக்கே எரிச்சிட்டு வந்து நிப்பாடா? மாப்பிள, என் தங்கச்சி என் வீட்டுல ஒரு நாள் கூட நான் அழுது பார்த்ததில்ல. ஆனா அவ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் சிரிச்சு பார்த்ததில்ல. இத புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்ல வேணாம். நான் வரேன். பாட்டி வா, போலாம். என்ன தம்பி புறப்பட்டீங்க? இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு போங்க தம்பி. ஆமா, இந்த வீட்டுல கைய நினைக்கிற அளவுக்கு யாரும் கௌரவமா நடந்துக்கல. இங்க கைய நினைச்சா எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். பாடா போலாம். சீதா, இந்தம்மா, இதெல்லாம் என்ன நகைங்கதான் வச்சுக்க. உனக்கு பிரியப்பட்ட மாதிரி பண்ணி போட்டுக்க. எனக்கு இதெல்லாம் எதுக்கு? இல்லம்மா, உங்க அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு போனதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது எங்களைத்தாங்கிறது உனக்கு புரியாது. நீ வச்சுக்கம்மா. வேண்டாத்த. என்ன நீ? என் பொண்ணு என் வீட்டுல மூடியா இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? வச்சுக்க, வச்சுக்கம்மா. அந்த செட் காட்டுங்க. என்னமா இது? நகை கடையில வந்து மணி வாங்குறிய? இதெல்லாம் குருவிக்காக வாங்க வேண்டியது. வீட்டுல யாரும் பெரிய கூட வரலையா? இரு, நான் செலக்ட் பண்றேன். அந்த மூணை அதை எடுங்க. அதை போட்டு பார். உன் நேரத்துக்கும் உடம்புக்கும் ரொம்ப இடுப்பா இருக்கும். பாக்கிறதுக்கு ரொம்ப கச்சிதமா இருக்கும். மிஸ்டர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நல்லது சொன்னா இந்த காலத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. அதை எடுத்து உள்ள வைங்க. அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். என்னங்க? வாய்க்கு என்னங்க அங்கிட்ட பேச்சு வெட்டி கிடக்கு, இங்க வாங்கல. இல்ல, அங்க மணி வந்து அது பெட்டியே எடுத்துட்டு வாங்க. சரி, சீக்கிரமா வாங்க. வர வர. இங்க இருந்து பெட்டியை காணுமே. உங்க பைய செக் பண்ணணும். கையடியா? இதுக்கு செக்கப்பு? என்னப்பா, என்ன விஷயம்? என்ன இதெல்லாம்? சந்தேகம்னு வந்தா செக் பண்ணி தான் ஆகணும். என்ன சந்தேகம்? செக்கப்? என்னங்க இதெல்லாம்? ஒண்ணும் புரியலையே. சார், நாங்க யாரு, எங்க ஃபேமிலி எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், இவர்தான் என் பக்கத்துல நின்னாரு. இவர்தான் எடுத்திருக்கணும். எது? ஏமா விளையாட நீ? சார், எதுக்கு சந்தேகம்? நாங்க வாங்க 2 பாக்ஸ் பாத்துருவோம். உடனே பாக்குறேன். கையடியா? நீங்க பாக்குறது நானே காட்டுறேன். 2 மட்டும் விட்டா அப்புறம் கொஞ்சம் அதுவும் இதுதான். சரிதான், காட்டியா? 1 2 3 எனக்கு தெரியாம நீ தெரியாம வாங்கியா? எனக்கு அப்பவே தெரியும். இந்த ஆளு முழிக்கிற மொழியே சரியில்லை. கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கௌரவம் என்னையா கௌரவம்? इनकी साड़ी कैसा है? अच्छे है. ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க. நீங்க போங்க. யூனியன் பாஸ் பண்றது எங்க? கே ஒண்ணுக்கு போறது எங்கன்னு கேட்டேன். கே ஒண்ணுக்கு போறது எங்கயா? அரே சல் ரே பாகல். ச்சே,
நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. ஏய் ஏய் டேரோ ஏய் டேரே அரே अरे ठहरो नहीं छोड़ना तुम हाँ काम क्या अरे ठहरो यार ठहरो अरे मैं बोलता ना अरे क्या हुआ क्यों तुम दोनों बात करता है ये साला मेरा ऊपर पिसप के है पागल है तुम सॉरी प्लीज